என்னன்னு பாத்துடலாம். ஒரு விவசாயி நெல் வந்து விளைவிக்கிறதுக்காக விதைகளை வந்து கொண்டுட்டு ஒரு மூட்டை நிறைய விதைகளை வந்து கொண்டுட்டு போயிட்டே இருந்தாராம். அந்த உள்ள வந்து அந்த மூட்டைக்குள்ள வந்து அந்த விதைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப புழுக்கமா இருக்குமா, ரொம்ப நெருக்கடியா இருக்குமா. அந்த விதைகள் வந்து எப்படியாவது நம்ம வந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மூடையில இருந்த சின்ன ஒரு துவாரம் வழியா அவர் வந்து போயிட்டு இருக்கிற அந்த வழியில தப்பிச்சு வந்து அப்படியே கீழே வழியில வந்து கீழே விழுந்துருமா. கீழே விழும்போது நினைக்குமா, அப்பா நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம், இப்பதான் நல்லா காத்து அடிக்குது அப்படின்னு பெருமூச்சு விட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு வாகனம் வந்து அந்த விதைகள் மேல ஏறிடுமா. இன்னும் சில விதைகளை வந்து பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டு போயிருமா. மீதி இருந்த அந்த மூடைக்குள்ள இருந்த விதைகள் வந்து ஐயோ அவங்களாம் தப்பிச்சு போயிட்டாங்களே, நம்மளால தப்பிக்க முடியல அப்படின்னு புலம்பிட்டே இருக்குமா. ரொம்ப புழுக்கத்துக்குள்ள, ரொம்ப நெருக்கத்துக்குள்ள, ரொம்ப வந்து வேதனையோட அந்த விதைகள் வந்து இருக்குமா. இந்த விவசாயி அந்த விதை மூட்டையை கொண்டு போய் வந்து களஞ்சியத்துல கொண்டு வைப்பாராம். அந்த இன்னும் சில விதைகள் வந்து என்ன பண்ணுமா, நல்ல வேளை நம்மளை வந்து களஞ்சியத்துல கொண்டு இறக்கி வச்சுட்டாங்க, இதுல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நெல் மூடைகள் அடுக்கப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள்ள வந்து விழுந்துருமா. அதுவும் நினைக்குமா, நல்ல வேளை நம்ம வந்து வெளியில வந்துருச்சோம், எப்படியாவது அந்த புழுக்கத்துக்குள்ள இருந்து இந்த நெருக்கடியில இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அறையை கிளீன் பண்ணக்கூடிய பணியாளர் வந்து அதை வந்து பெருக்கி அதை ஒரு மூட்டையில கட்டி சாக்கடைகளை கொண்டு குப்பை அப்படின்னு சொல்லி போட்டாங்களாம். இன்னும் மீறி அந்த உள்ள இருந்த அந்த மூட்டைக்குள்ள இருந்த விதைகள் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டத்தோட, ரொம்ப வேதனையோட, ஐயோ அவங்களாம் தப்பிச்சு போயிட்டாங்க, நம்மளால தப்பிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நெருக்கடியில இருக்குமா. ஒரு நாள் அப்படி அடிக்கப்பட்டு இருக்கிற அந்த மூட்டைகளை எடுத்து விவசாயி தன்னோட விளை நிலத்துல போய் அதை வந்து விதைக்க ஆரம்பிச்சானா. ரொம்ப சந்தோஷப்படுச்சுதான் எல்லா விதைகளுமே. ஏன்னா அதுக்கு வந்து கரெக்டான அந்த நேரத்துக்கு நேரம் வந்து தண்ணி கிடைச்சுதான், சாப்பாடு கிடைச்சுதான், அது வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப காற்றோட்டமான இடத்துல இருந்துச்சா. இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக அது அழகான நெல் மணிகளா அது வந்து வளர்ந்துச்சான். இத மாதிரிதான் நாமளும் கர்த்தரோட பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். நமக்கு வந்து நிறைய வேதனைகள் வரும், நிறைய கடினமான பாதைகளெல்லாம் நம்ம கடந்துதான் வரணும். அதுல இருந்து நம்ம தப்பிக்க நினைச்சோம் அப்படின்னு சொன்னா ஆபத்தான முடிவு தான் நமக்கு கிடைக்கும். கர்த்தரோட பலத்து கருத்துக்குள்ள நம்ம அடங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, பொறுமையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்ம உயர்த்துவாரு. சிந்திப்போம், செயல்படுவோம்.